இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து முடியவே முடியாது என்று தலைப்பினிகளே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நிறைய சூழல் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான், முடியாது. ஆஸ் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களும் முடியாது அப்படின்னு சொல்கிற காரியம்தான். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்கள் முடியாது என்று சொல்லி இந்த தொடர்ந்து 7 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். பாருங்கள், முடியாது ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டுடைய செயல்கள் மகத்துவங்களை அளவிட முடியாது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள சங்கீதம் 145:3 கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவங்கள் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவங்களை ஆராய முடியவே முடியாது. யோபு 36:26 இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், தாம் அவரை அறிய முடியாது. நாம் அவரை அறிய முடியவே முடியாது. அவர் மகத்துவம் உள்ள தெய்வம். மகத்துவம் உள்ளவர் என்றால் மேன்மையானவர், மேன்மை. ஒருவேளை இந்த உலகத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் யாரிடமும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர் அல்பா ஒமேகா, ஆதியும் மந்தமுமான, துவக்கமும் முடிவுமானவர். இன்னும் வசனம் சொல்லுது, யோபு 37:5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்தார். பாருங்க, கிரகிக்க முடியாது, இந்த உலகத்துல செய்யவே முடியாது, மனுஷனால முடியவே முடியாதுங்கிறத கர்த்தரால் முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த காரியம் ஆண்டவரை பற்றி அவருடைய மகத்துவத்தை அளவிட முடியாது. அவர் இப்படிதான் செய்வார், இந்த டைமுக்கு தான் வருவாங்க. சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்கள இந்த டைமுக்கு தான் பார்க்க முடியும். இன்னும் அந்த மனுஷன்கிட்ட பேச வேண்டும் என்றால் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் அவர்கிட்ட உதவி செய்ய வேண்டும் என்றால் காத்திருக்கணும். சில ரூல்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் மகத்துவங்களை அளவிடும். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கின்ற தேவன். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். பாருங்க, இயேசுவால் அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில இயேசு இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் கற்றா. ஒருவேளை மனுஷன் கூட முயற்சி செஞ்சிருக்கலாம், நிறைய காரியங்களை முயற்சி செஞ்சு தோல்விதான் கிடைக்கும். ஆனால் கர்த்தர் அவர் பெரிய காரியத்தை செய்த, அவரால மாத்திரம்தான் முடியும், இல்லைன்னா அவர் இல்லாமல் முடியவே முடியாது. பாருங்க, இன்றைக்கு சில காரியங்களை நாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. லாசரு, மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு. அந்த லாசருடைய வாழ்க்கையிலே ஒரு நடந்த சம்பவம், வியாதிப்பட்டு இருக்கிறான் என்பது கர்த்தருக்கு முன்னே தெரியும். இந்த வியாதியை குறித்து கர்த்தர் சொல்றார், தேவ மகிமை விளங்குவதற்கு வந்த வியாதி என்று கர்த்தர் சொல்றார். ஆனால் திடீரென்று லாசரு மரித்து விடுகிறார். மரித்து விட்ட உடனே ஆண்டவர் அங்கு வரவில்லை. இப்போ 4 நாள் ஆகிவிட்டது. இப்போ ஒரு கல்லறைகளை அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ பின்பதாக இயேசு 4 நாள் கழித்து வருகிறார். அப்போ மார்த்தாள் மரியாள் 2 பேரும் வந்து பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள். அப்போ இயேசு சொல்றாரு, ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு சம்பவத்தை தான் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். பாருங்க, அவர் வந்து ஆண்டவர்கிட்ட பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களான்னு சொல்லி ஜெபித்துட்டு அந்த கல்லறையில இருக்கிற கல்லை எடுத்து போற இது வந்து
குகை தான் லாசருவை அங்கே அவருடைய கல்லறை இருக்கு. அந்த குகையில் உள்ள கல்லை எடுத்து போடும்படி சொல்ற வசனம் சொல்லுது. யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். அந்த கல்லை எடுத்து போடுறாங்க பாருங்க, லாசருவே வெளியே வா என்று சொல்றார். இவ்வளோ கிரகிக்க முடியாத காரியங்கள் நடக்கவே நடக்காது. எல்லாம் சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டு நாரிரும் அப்படி சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அங்கே உயிரோடு எழுப்பும்படியாக செய்தார். பாருங்க, பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதிதந்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதலா அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மனுஷன் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்றைக்கு ஆண்டோடைய மகத்துவங்களை அளவிட முடியாது. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலே இதெல்லாம் முடியாது நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கு. ஒருவேளை அதுக்கு ஆண்டோடைய வல்லமையை நம்ம அறிந்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மரியாளை பார்த்து சொல்றார். அங்கே விசுவாசித்த போது அங்கே லாசரு உயிரோடு எழும்பி நிற்கிறான். உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அறிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் முடியவே முடியாது என்று சொல்லி 7 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் கூட அதனுடைய மகத்துவங்களை அளவிட முடியாதுன்னு சொன்னப்பா. எங்கள் வாழ்க்கையில கூட நாங்களும் கூட இசப்பா உண்மை அறியாதபடி, உங்களுடைய மகத்துவங்களை அறியாதபடி நாங்கள் இருந்துட்டோம் இசப்பா. நீங்கள் இசப்பா கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள இசப்பா, அதை அறிந்து கொள்ள நீங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. துதிக்கான மகிமை மக்கேறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.